ஈவன் ஒரு பனானா வந்து சாப்பிட்டாலே பனானாவோட வெயிட்டே 120 கிராம்ஸ் இருக்கும். எப்படி வந்து 120 கிராம்ஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு. பிளட் கூட ஈவன் பிளட் எடுத்திருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஹேர் கட் பண்ணிருக்காங்க, ஃபுல் நைட் கார்டியோ ஒர்க் அவுட். ஆனாலுமே அது ஒரு 100 கிராம்ஸ்ல போச்சுன்னு சொல்லும்போது அது ரொம்ப நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி இவங்க இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி வந்து கேட்டிருக்காங்க, ஒரு 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு. அண்ட் அது வந்து ஒலிம்பிக்ஸ் ரூல்ஸ் பிரகாரம்னு வரும்போ அவங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து நீங்க இப்ப பாக்குற இந்த 30-25 டேஸ் மட்டும் இல்ல, இங்க இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒலிம்பிக்ஸ பத்தின எல்லாமே இந்த கண்ட்ரி மொத்தமே அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்து. ஃபுட்டு, அத்லெட்ஸ் அதெல்லாம் ஒன்னொன்னா போக போக டே பை டே ஆக தான் தெரியுது கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அண்ட் அது வந்து இஸ்ரேல் விசஸ் பராகுவே மேட்ச். இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீன் அந்த பிரச்சனையும் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஃபுல்லா இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, பாலஸ்தீன் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. ஜிட்டோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நம்ம எல்லாம் வந்து இந்தியால ஒலிம்பிக் பேசுறதோட நம்ம பாரிஸ்ல இருக்க ஜிட்டோட்டே கேட்டுப்போம். பாரிஸ்ல ஒலிம்பிக் என்ன கோலாகலமா நடந்துட்டு இருக்கு, நிறைய சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து ஒரே போன உடனே பார்த்தா ஃபுட்டு சரியில்லைன்னாங்க, ஃபுட்டு சரியா குக் பண்ணலன்னாங்க, மீட் எல்லாம் ரா மீட்டா கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ரூம்ல ஏசி இல்லைன்னாங்க. இப்படியே பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஆனா இத பத்தி என்ன ஆக்சுவலா அங்க நடக்குது ஆக்சுவலா சொல்லுங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து நீங்க இப்ப பாக்குற இந்த 30-25 டேஸ் மட்டும் இல்ல, இங்க இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் உள்ள இந்த கண்ட்ரிக்கு வரும்போதே ஃபுல்லாவே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ பத்தின எல்லாமே இந்த கண்ட்ரி மொத்தமே அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்து. அண்ட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா ஓப்பனிங் செரிமனி நல்லா பண்ணாங்க. ஓப்பனிங் செரிமனி வந்து ரிவர் சன்ல இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி சூப்பரா டிஃப்ரெண்டா பண்ணாங்க. அண்ட் அதெல்லாமே சூப்பரா போச்சு. அண்ட் இந்த ஃபுட்டு, அத்லெட்ஸ் அதெல்லாம் ஒன்னொன்னா போக போக டே பை டே ஆக தான் தெரியுது கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அண்ட் நிறைய அத்லெட்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கரெக்டா போகல. ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வரவங்க, இவங்க பிரெஞ்சு வந்து இவங்களோட நியூட்ரிஷன் இவங்க கொடுத்துருக்காங்க, கரெக்டான அளவுல தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு லைக் ஆகல, ரீச் ஆகல. ஓகே. ஆமா. அண்ட் ஏன்னா ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னா அவங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு அது கிடைக்கலன்னா then it will have an impact on their energy performance எல்லாத்துலயுமே இருக்கும் ஆக்சுவலா. மேஜர் இஷ்யூவா இருந்தது. ஓகே, அது ஹோப்ஃபுல்லி தட் இட் இஸ் அட்ரஸ்ட்னு நினைக்கிறேன். தெரியல நமக்கு ஸ்போர்ட்ஸ் நமக்கு தெரியல, நம்ம வெளியே இருந்து பாக்குற இது மட்டும் தான் தெரியும். ஆனா உள்ள என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் ஆக்சுவலா. சோ சரி, நீங்க ஒலிம்பிக் பாத்தீங்களா? போய் பாத்தீங்களா? பர்சனலா எத்தனை மேட்ச் பாத்தீங்க? என்னென்ன மேட்ச் பாத்தீங்க? நான் ஆக்சுவலா ஒரு ஃபுட்பால் மேட்ச் போயிருந்தேன் சார். ஓப்பனிங் செரமனி போனேன். அண்ட் ஒரு ஃபுட்பால் மேட்ச் ப்ராப்பரா உள்ள பிஎஸ்ஜியோட ஸ்டேடியத்துல போனேன். அண்ட் அது வந்து இஸ்ரேல் விசஸ் பராகுவே மேட்ச். இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீன் அந்த பிரச்சனையும் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஃபுல்லா இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, பாலஸ்தீன் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அப்படி அந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருந்து. அண்ட் எல்லாமே ப்ராப்பர் செக்யூரிட்டி எல்லாமே ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனை வராத மாதிரி ஏதாவது ப்ரொடெக்ஷன் எல்லாமே ப்ராப்பரா பக்காவா பண்ணிருந்தாங்க சார். அதான் கண்டிப்பா நம்ம பண்ணியாகணும். சோ அதுல எதுவும் பிரச்சனை வரல. ஓகே. சோ இப்ப என்னன்னா இந்தியால எல்லாமே சோசியல் மீடியாவை எடுத்துக்கங்க, இந்தியா ஃபுல்லா பேசுறது ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு. நேத்தி வினேஷ் போகத்தோட ரெஸ்லர் அந்த ஜஸ்ட் ஒரு 120 கிராம்ஸ், அதாவது 50 கேஜில அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வெறும் 120 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அவங்கள டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் நேத்தி என்னோட உன்னோட மீடியா ஃப்ரெண்டு கூட ஒன்னு சொன்னாங்க. ஈவன் ஒரு பனானா வந்து சாப்பிட்டாலே பனானாவோட வெயிட்டே 120 கிராம்ஸ் இருக்கும். எப்படி வந்து 120 கிராம்ஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு. ஸோ என்டையர் இந்தியன் மக்களே 145+ crores பீப்புள் அதை தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க இந்தியன்ஸ் என்ன பேசுறாங்க இத பத்தி? அதான் சார், ரொம்ப ஒரு டார்க்கஸ்ட் டே ஆன் ஸ்போர்ட்ஸ்னா அது நேத்துக்கு தான். ஏன்னா வந்து விக்னேஷ் போகத் அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் ரெஸ்லர் அவங்க வந்து நம்பர் 1 வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அதாவது ஆக்சுவலா ஒரு கோல்டு இந்தியாவுக்கு கன்ஃபார்மா இருந்தது. ஓவர் நைட்ல அதை முடிச்சிட்டாங்க. அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்லரோட ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க 85 மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. நாட் ஈவன் ஒன் ஆப்போனன்ட் விச் ஆர் அதர் தென் ஜப்பானீஸ். ஓகே, யார்கிட்டயுமே தோத்ததே இல்ல ஆக்சுவலா. ஓகே, லாஸ்ட்
லாஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ல அவங்க கோல்ட் மெடலிஸ்ட் ஆக்சுவலா. ஓகே. ஆமா ஆமா அண்ட் ஆமா ஆமா அது வந்து இட் இஸ் a knock off கேம். இவங்க போயிருந்தாங்கன்னா அந்த மேட்சே வந்து அதோடயே முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலா. ஆமா முடிஞ்சிடும். கோல்டு இந்தியாவுக்கு ஒரு கோல்டு கன்ஃபார்மா இருந்துன்னு எல்லாரும் ஒரு ஹாப்பியா இருந்தாங்க. அது கரெக்ட். ஓவர் நைட்ல அவங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட்ட ரெடியூஸ் பண்றதுக்கு பாத்துருக்காங்க. பிளட் கூட ஈவன் பிளட் எடுத்திருக்காங்க. ம். எக்ஸ்டர்னல் ஹேர் கட் பண்ணிருக்காங்க. ஃபுல் ம். நைட் கார்டியோ ஒர்க் அவுட். ம். ஆனாலுமே அது ஒரு 100 கிராம்ஸ்ல போச்சுன்னு சொல்லும்போது அது ரொம்ப நமக்கே ரொம்ப சேட். கஷ்டமா இருக்கு. ம். அவங்களுக்கு எப்படி இருந்துக்குன்னு தெரியல. அங்க நீ நீ ஐ மீன் நீதா அம்பானி எல்லாம் இருந்தாங்க அங்க. பிடி உஷா இருக்கிறாங்க. நம்மளால ஃபைட் பண்ண முடியலையா? ஏன்னா ஒரு 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 மேஜர் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஓகே, இட் இஸ் அக்செப்டபிள். ஒரு 120 கிராம் ஏன் ஒரு எக்ஸெப்ஷன் வாங்க முடியலையா? வாட் யூ ஃபீல் ஆக்சுவலா? ஆக்சுவலி இவங்க இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இவங்க வெயிட் ம். குறைக்கிறதுக்கு. அண்ட் ம். அது வந்து ஒலிம்பிக்ஸ் ரூல்ஸ் பிரகாரம்னு வரம்போ அவங்க அலோ பண்ண அது முடியல பண்ணல. போல. ஓகே. அங்க ஆமா. ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஒரு டிஸ்கஷன் இருக்கா சோசியல் மீடியால? பட் இங்க பாத்தீங்கன்னா என்டையர் சோசியல் மீடியா இஸ் டாக்கிங் அபௌட் இட். பிரெஞ்சுல வந்து இந்தியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க இத பத்தி? பிரெஞ்ச் இந்தியன்ஸ் எல்லாமே ரொம்ப சோகம் தான் சார். அடுத்தடுத்த மேட்ச் இருக்கு. இப்ப ஃபுல் ஃபோக்கஸும் நீரஜ் சோப்ரா மேல இருக்குது. ஆமா. ஆக்சுவலா அதான் இது ஒரு கோல்டாவது கண்டிப்பா வரணும். ஆனா இந்த வாட்டி ஒலிம்பிக்ஸ் வந்து ரொம்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட் லக் தான். பேட் லக். ஒரு இப்ப ம். ஃபுல் ஃபோக்கஸ் ஒரு ஹாக்கி டீமும் பிரவுன்ஸுக்கு போறாங்க. அண்ட் நீரஜ் சோப்ரா இருக்காங்க. அது ஆமா. 2ம் இது ஓகே ஆச்சுன்னா, ஃபுல் ஃபோக்கஸ் இப்ப அவங்க மேல தான் இருக்குது. நம்ம நேத்தி தோத்துட்டாங்க ஹாக்கி ஆக்சுவலா. செமில. ஓ! முடிச்சுட்டாங்களா? ஓகே, 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 ஓகே. நேத்தி சாரி, ஐ சாரி. மீன் ஆமா பிரான்ஸ்ல இருக்கு. ஐ மீன் அது பிரான்ஸுக்கு இப்ப ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபைட் பண்ணலாம். பிரான்ஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஆமா. சோ ஐ மீன் கமிங் பேக் டு அகைன் இது வந்து பிகாஸ் நீங்க சொல்றீங்க ஃபார் த பாஸ்ட் 1 இயரா ஆக்சுவலா நிறைய ப்ரிப்பரேஷன் கட்டாயம் ஒலிம்பிக்கு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தேவை ஆக்சுவலா. பட் ஒன் கொஸ்டின் எனக்கு நம்ம நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி தான் பேசுறோம். இந்த ஒலிம்பிக் அங்க நடக்கிறதுனால இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா? பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல அதர் வே அரவுண்டா இருக்கா? ஒலிம்பிக்ஸ் நடக்கறனால இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கிற டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கம்மி தான் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா ஓகே. இருக்கட்டும். ஏன்னா நார்மலா இல்ல. மொத்த கண்ட்ரியுமே ஒரு போலீஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அண்டர் சர்வேலன்ஸ் தான் இருக்கு 24/7. இந்த ஓகே. 25 டேஸும். அண்ட் வாலண்டியர்ஸ் ஒர்க்ஸ்க்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் ஓகே. அதுக்கும் ரொம்ப பேன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் கொஞ்சம் கம்மியான பே தான். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக்ஸ் டைமுக்கு கம்மி தான். கம்மி தான். ஓ! ஐ தாட் நெறைய ஆமா. மேன் பவர் தேவை. அதனால நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குமோன்னு நெனச்சேன் ஆக்சுவலா. இல்ல. அந்த அளவுக்கு இல்ல, இல்ல, பார்ட் இல்ல. டைம் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்ல. ஆர் நாட் மச். சரி. ஆமா. பார்ட் டைம் எல்லாமே கம்மியாயிட்டு சார். ஓகே. சோ உங்களோட கருத்து என்ன? எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க? இஸ் இட் அ பெஸ்ட்டா? இல்ல ஓகேவா? ஆர் லைக் பேடா? இஃப் யூ ஹேவ் டூ ரேட் 1 டூ 10ன்னா என்னவா ரேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு விஐபி ஒரு டாப் கிளாஸ் பீப்பிளுக்கு சூப்பரா இருக்கு சார். பாரிஸ்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஆனா ம். நம்மள மாரி கொஞ்சம் இந்த ஸ்டடீஸ், ஒர்க்குக்கு இருக்கவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம் சார். ஆனா ஓ! ப்ராப்பரா செக்யூரிட்டி அலவன்ஸ் எல்லாமே பக்காவா வச்சிருந்தாங்க. ஓகே. அண்ட் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க பாரிஸ. முதல்ல ம். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ட்ரெயினுக்கு ஃபயர் வச்சிருக்காங்க. அப்படி இப்படி கொஞ்சம் இதானோருமே ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. எங்கேயாவது ஓகே. நம்ம கும்பலா நின்னாலே எல்லாத்தையுமே இது பண்ணி இது பண்றது தான். ஆமா. அண்ட் செக்யூரிட்டி அலவன்ஸ் அத பத்தி இது ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க சார். ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் ஆமா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஐ மீன் லைக் ரெயின் ரெயின் ஃபயர். ஃபயர் ரெயின் ஆமா. ஃபயர் நடந்தது ஆக்சுவலா. ஓகே. சோ ஐ மீன் நெறைய ஐ மீன் அப்போ வந்து செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொன்னாங்க, அரேஞ்ச்மென்ட் லேப்ஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபுட் வாஸ் நாட் சர்வ்டு ப்ராப்பர்லி. அதாவது எனஃப் நியூட்ரிஷன் ஃபுட் இல்லன்னாங்க. குக்டு மீட்லாம் குக் பண்ணாமயே ரா மீட்டா இருந்ததுன்னுலாம் சொன்னாங்க. இது மாரி நெறைய எக்ஸாக்ட்லி சார். விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. இப்ப நம்ம ரெஸ்லர் இப்ப வெளிய போனது கூட ஒரு ஃபுட் ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா, ஒரு கண்ட்ரிக்கு வந்து புதுசா ஒரு ஃபுட் அடாப்ட் பண்ணி நம்ம பாடிக்கு அது இது பண்ணனாலே எக்ஸாக்ட் டைம் எடுக்கும். அது ம். இல்லாம இவங்க வந்து மொத்த ஃபுட்டுமே வேற மாரி இருக்குதும். ஆல்ரெடி ம். அவங்க வேற ஒரு ரொட்டீன்ல இருப்பாங்க. அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அண்ட் அது வந்து நம்ம ஒலிம்பிக்ஸ்ல சொல்ல முடியாது. அண்ட் ஏர் கண்டிஷனர் வந்து இந்தியன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரி பீப்பிள்ஸுமே அது அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. ஏன்னா, ஒரு ப்ராப்பர் பிரெஞ்ச் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா, இங்க சம்மருக்கு ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ம். அந்த மீன் பண்ணி தான் இவங்க ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ்லயும் அந்த மாரி செட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. அது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபால்ட்டா இதா போயிட்டு. they wanted to make it a I mean like பொல்யூஷன் கம்மியா இருக்கணும்னு தட் இஸ் ஒன் யாஹ்! ஆஃப் த யாஹ்! ரீசன் யாஹ்! அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. பட் எவ்வளோ ம். பேரால ஐ மீன் அத ஆமா. அகாமடேட் பிரெஞ்ச் பண்ண பீப்பிளுக்கு முடியும்னு ஓகே. தெரியல. பட் எல்லாருக்கும் பார்க்கும்போ அது ஒரு பெரிய ஏன்னா இப்ப டெம்பரேச்சர் வேற 40 எல்லாம் ஹிட் ஆச்சுன்னு சொன்னாங்க ஆக்சுவலா. ஆமாமா. டெம்பரேச்சர் 40 சம்மர் அப்படி போயிட்டு இருக்கு சார். ம். ஒரு நாள் 35ல இருக்குது. ஒரு நாள் 25ல இருக்குது.
அதான், அதான், அது அதான். இல்லாம இந்த வெயில் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது பாடிய. ஆமா. ஏன்னா ஹியூமிட் வந்து அதிகம் இல்ல. கம்மி ஹியூமிட். அதனால ஆப்வியஸா டீஹைட்ரேட் ஆகும். ஓகே. தேங்க்ஸ் ஜிட்டோ ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் தி டீடைல்ஸ் ஃப்ரம் பாரிஸ் ஒலிம்பிக்க தேங்க் பத்தி ஆக்சுவலா. தேங்க் We'll யூ சோ also மச் connect சார் you on ஃபார் and off காலிங். more about France. கண்டிப்பா Thank you. சார். எனி டைம். Thank you for joining. Thank you. தேங்க் யூ சோ மச் சார்.